பருத்தி எடுக்கையில பல நாளா பார்த்த மச்சான் பாடலை பாடி வந்து தமிழ்நாட்டின் பல மச்சான்களை ரசிகர்களாக மாற்றியவர். உச்சி முதல் உள்ளங்கால் வரை வறுமை நிலத்தில் இல்லாமல் செழுமை நிலத்தில் வளர்க்கப்பட்ட வாழமரமாய் செழிப்பான அழகை உடையவர். இவர் திரையில் வரும் காட்சிகளில் திரையே அழகில் நிறையும். வயதான ரசிகர்களுக்கு வயது கூட கொஞ்சம் குறையும். 18 வயது இளைஞர் முதல் 98 வயது முதியவர்கள் வரை ரசிகர்களை கொண்ட நடிகை ஸ்ரீ பிரியா அவர்கள் 1956ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் தேதி சென்னையில் பிறந்தார். இவர் சிறந்த நடிகையாகவும் அரசியல்வாதியாகவும் இருக்கின்றார். 1970 மற்றும் 80களில் முன்னணி கதாபாத்திர வேடங்களில் நடித்து நடிகையாவார். 350 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். தற்போது கமலஹாசன் அவர்களால் தொடங்கப்பட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைமை பேச்சாளராகவும் இருக்கின்றார். ஸ்ரீ பிரியா அவர்கள் தெலுங்கு, தமிழ், கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் நடித்திருந்த போதிலும் 200க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் தான் அதிகம் நடித்துள்ளார். ராஜ்குமார் என்னும் நடிகரை மணந்தார். இவர்களுக்கு ஸ்னேகா, நாகார்ஜுன் என்னும் 2 பிள்ளைகள் உள்ளனர். இவர் தற்போது துணை வேடங்களிலும் சின்ன திரையிலும் நடித்து வருகின்றார். 2 திரைப்படங்களையும் 2 தொலைக்காட்சி தொடர்களையும் இவர் இயக்கியுள்ளார். 1974ஆம் ஆண்டு பி. மாதவன் என்ற இயக்குனர் ஸ்ரீ பிரியா அவர்களை முருகன் காட்டிய வழி என்னும் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தினார். பின்னர் அதே 1974ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் அவர்களின் அவள் ஒரு தொடர்கதை என்னும் திரைப்படத்தில் நடித்தார். அநேகமாக புதுமுகங்களே நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற அந்த படத்தில் நாயகியின் இளம் வயது விதவை தங்கையாக குணச்சித்திர பாத்திரத்தை ஏற்று நடித்து ஸ்ரீபிரியா அவர்கள் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தார். அப்போது முன்னேறி வரும் நடிகராக இருந்த கமலஹாசன் அவரிடம் ஒருதலை காதல் கொள்வராக நடித்திருந்தார். ஸ்ரீ பிரியா அவர்கள் தமிழில் முதன்மையான அனைத்து இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களின் படங்களில் நடித்துள்ளார். கமலஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் ஆகிய இருவருடன் மிக அதிகமான படங்களில் இணைந்து ஸ்ரீபிரியா நடித்துள்ளார். இவரது திரைப்பட வரலாற்றில் ஒரு மைல்கல் சாதனையாக திகழ்வது அவள் அப்படித்தான் என்னும் திரைப்படம். இதில் தான் சந்தித்த தொடர் தோல்விகளின் காரணமாக சமூகத்தின் மீது வாழ்க்கையின் மீதும் நம்பிக்கை அற்றுப்போன பெண்ணின் கதாபாத்திரத்தினை மிக இயல்பாக சித்தரித்திருந்தார். இந்த திரைப்படத்தின் சிறந்த நடிப்புக்காக தமிழக அரசின் சிறந்த நடிகை விருதும் பெற்றார். அவரின் பல படங்கள் பெரும் மைல்கல்லாக இருந்தாலும் கிராம கதைகளில் ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் அவருக்கு பெரிய புகழை தேடித்தந்தது. அந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு ஸ்ரீபிரியா என்ற பெயரை மறந்து கிராமங்களில் அலமேலு என்றால் ஸ்ரீபிரியா என்பதுதான் தெரியும். அந்த அளவுக்கு அந்த பெயரும் அந்த படமும் அந்த படத்தில் நடித்த ஸ்ரீபிரியா அவர்களும் தமிழக மக்களிடம் கிராமங்கள் தோறும் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் பாராட்டப்பட்ட வாழ்த்து பெற்ற ஒரு கதாபாத்திரமாக நடிகை ஸ்ரீபிரியாவின் கதாபாத்திரம் அந்த திரைப்படத்தில் அமைந்திருந்தது. இது அவர் சினிமாவின் முக்கியமான படமாகவும் அமைந்தது. 1974ஆம் ஆண்டில் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்த நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சிவாஜி கணேசன் மற்றும் ஜெய்சங்கர், சிவகுமார் உள்ளிட்ட சீனியர் நடிகரிடம் நடித்தார். 70களின் பிற்பகுதியிலும் 80களின் முற்பகுதியிலும் ஸ்ரீபிரியா வெற்றி படங்களின் வரிசையை கொண்டிருந்தார். அவர் இயக்குனர் ஸ்ரீ ருத்ரையாவின் 1977ஆம் ஆண்டு திரைப்படமான அவள் அப்படித்தான் படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த படத்தில் மஞ்சுவாக நடித்ததன் மூலம் அவருக்கு அந்த ஆண்டு விருதும் கிடைத்தது. ஆட்டுக்கார அலமேலு, பில்லா மற்றும் அன்னை ஒரு ஆலயம் ஆகிய அவரது மற்ற திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன. அவர் தேசிய விருதுகள் குழுவின் நடுவர் குழுவில் இருந்தார் மற்றும் மாநில விருதுகள் குழுவிடம் உறுப்பினராக இருந்தார். ரஜினிகாந்தின் பல படங்களில் அவர் கதாநாயகியை நடித்திருந்தார். தொடர்ந்து ரஜினிகாந்த் அவருடன் 28 படங்களில் கதாநாயகியாக நடித்துள்ளார். 30 படங்களுக்கு மேல் கமலஹாசனுடன் ஜோடி சேர்ந்த ஸ்ரீதேவிக்கு அடுத்தபடியாக கமலஹாசனுடன் அதிக படங்களில் கதாநாயகியை நடித்தவர் ஸ்ரீபிரியா என்ற பெயரையும் பெற்றார். இவர் கமல் மற்றும் ரஜினிகாந்த் நடித்த பல திரைப்படங்களில் நடித்து அவர்கள் படங்கள் வெற்றி பெறுவதற்கும் இவர் உதவியிருக்கின்றார். ஏனென்றால் இவருக்கென்று ஒரு ரசிகர்கள் ஒன்று. பெரிய கதாநாயகர்களை நம்பி தியேட்டருக்கு வருவது போல் கதாநாயகிகளை நம்பி ரசிகர்கள் தியேட்டருக்கு வந்தார்கள். அப்படிப்பட்ட நடிகை யார் என்றால் ஸ்ரீபிரியா அவர்கள்.
அதனால் இவர் நடித்த படங்களில் பாதி கதாநாயகர்களுக்கு பங்கு உண்டு, பாதி ஸ்ரீ பிரியா அவர்களுக்கு பங்கு உண்டு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு ரசிகர்களிடம் மிகவும் பிரபலமடைந்த கதாநாயகராக இருந்தார். இந்த படங்களின் பட்டியலில் இளமை ஊஞ்சலாடுகிறது, ஆடு புலி ஆட்டம், அலாவுதீனும் அற்புத விளக்கும், அவள் அப்படித்தான் மற்றும் நட்சத்திரம் ஆகிய பல படங்கள் அவரை புகழின் உச்சிக்கு எடுத்து சென்றது. ஒட்டுமொத்தமாக 1974 தொடங்கிய பிறகு அவர் 4 தென்னிந்திய மொழிகளிலும் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார். இதில் 200 படங்கள் தமிழ் படங்கள் என்பது தமிழ் சினிமாவுக்கு பெருமை. நடிகை ஸ்ரீ பிரியா அவர்கள் தனது நடிப்பை தொடர்ந்து திரைப்படங்களை இயக்கத் தொடங்கினார். 1984 வெளிவந்த தமிழ் திரைப்படம் சாந்தி முகூர்த்தம் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை மையமாக வைத்து மாலினி 22 பாளையங்கோட்டை படத்தை இயக்கினார். இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் இந்த படத்தை தயாரிப்பது எனது கோபத்தை பதிவு செய்வதற்கான வழியாகும் என்று கூறினார். தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியுள்ளார். 2007 வாக்கில் அவர் 5 தொடர்களை இயக்கியுள்ளார். அதில் விடுதலையை சிறந்த தொடராக அவர் கருதுகிறார். தமிழில் 2, கன்னடத்தில் 2, தெலுங்கில் வெங்கடேஷ், மீனா மற்றும் நதியா மொத்தம் ஆகியோருடன் திருஷ்யம் என்று 5 படங்களை இயக்கியுள்ளார். ஸ்ரீபிரியா ஒரு காட்சி கலைஞரும் ஆவார். மேலும் அவர் ஓவியங்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் சமூக காரணங்களுக்காக, முக்கியமாக குழந்தைகளுக்காக வழங்கப்படுகிறது. கூடுதலாக அவர் ஒரு எழுத்தாளர் மற்றும் பல தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் திரைப்படங்களுக்கு வசனமும் எழுதியுள்ளார். ஸ்ரீபிரியா அவர்கள் சென்னையில் பிறந்தவர். சென்னையில் உள்ள சர்ச் பார்க் கான்வென்ட் பள்ளியில் பயின்றார். அவர் ஒரு பயிற்சி பெற்ற கிளாசிக்கல் நடன கலைஞர் மற்றும் அவரது மாமாக்கள் நாட்டிய கலை சக்கரவர்த்தி பத்மஸ்ரீ KN தண்டாயுதபாணி பிள்ளை மற்றும் ராஜமாணிக்கம் பிள்ளை உள்ளிட்ட தொழில்முறை இசை குடும்பத்தை சேர்ந்தவர். நடிகை லதாவின் தம்பியான நடிகர் ராஜ்குமார் சேதுபதியை 1988 ஸ்ரீபிரியா திருமணம் செய்து கொண்டார். தம்பதியருக்கு 2 குழந்தைகள், ஒரு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். அவர் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் குடும்பத்தாரை சேர்ந்தவராகும். நடிகை ஸ்ரீ பிரியா அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம். 1974 முருகன் காட்டிய வழி, அவள் ஒரு தொடர்கரை, உன்னைத்தான் நம்பி, பணத்துக்காக போன்ற திரைப்படங்களிலும் 1975 பட்டிக்காட்டு ராஜா, கரட்டி கண்ணன், தங்கத்திலே வைரம், தொட்டதெல்லாம் பொன்னாகும், பாட்டும் பாரதமும், ஆண் பிள்ளை சிங்கம் போன்ற திரைப்படங்களும் 1976 மோகம் 30 வருஷம், தசாவதாரம், நீ ஒரு மகாராணி, மேயர் மீனாட்சி, சந்தாதி, பாலூட்டி வளர்த்தகிளி, வாயில்லா பூச்சி, ஆட்டுக்கார அலமேலு, துணையிருப்பால் மீனாட்சி, நவரத்தினம், சக்கரவர்த்தி, பாலாபிஷேகம், மகரகீதம், ஆடு ஒளி ஆட்டம், நல்லதுக்கு காலமில்லை, ஓடி விளையாடு தாத்தா, ஒளிமயமான எதிர்காலம், புண்ணியம் செய்தவள், சொந்தமடி நீ எனக்கு போன்ற பல திரைப்படங்கள் நடித்தார். 1978 இளமை ஊஞ்சலாடுகிறது, மாங்குடி மைனர், மீனாட்சி குங்குமம், மேல தாளங்கள், பேர் சொல்ல ஒரு பிள்ளை, ஸ்ரீ காஞ்சி காமாட்சி, உள்ளத்தில் குழந்தையடி, உனக்கும் எனக்கும் வாழ்வு வரும், வாழ நினைத்தால் வாழலாம், சட்டம் என்கையில், பைரவி, தாய் மிட்ட சத்தியம், அவள் அப்படித்தான், என் கேள்விக்கு என்ன பதில் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1979 அன்னை ஒரு ஆலயம், செல்லக்கிளி, என்னடி மீனாட்சி, மங்கள வாத்தியம், சுப்ரபாதம், வேலும் மயிலும் துணை, வெற்றிக்கு ஒருவன், யாருக்கு யார் காவல், நீலக்கடலின் ஓரத்திலே, நீயா, அல்லாவின் அற்புத விளக்கும், திரிசூலம், பில்லா, பொல்லாதவன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதில் பொல்லாதவன், திரிசூலம் படங்கள் 1980 வெளிவந்தன. மீண்டும் 1980களில் அவன், அவள், அது என்ற திரைப்படத்திலும், கண்ணில் தெரியும் கதைகள், ஒரு மரத்து பறவைகள், மரியா மை டார்லிங், இரத்த பாசம், சௌந்தரியமே வருக வருக, யமனுக்கு யமன்,
அமர காவியம் படங்களில் நடித்தார். 1981ஆம் ஆண்டு ராம் லக்ஷ்மண், சத்திய சுந்தரம், ஸ்ரீனிவாச கல்யாணம், தெய்வ திருமணங்கள், கரையெல்லாம் செண்பகப்பூ, கண்ணீர் பூக்கள், குல கொழுந்து, லாரி டிரைவர் ராஜகண்ணு, மாடி விட்டு 7, தே, சிம்லா ஸ்பெஷல், காதோடுதான் நான் பேசுவேன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். இதில் காதோடுதான் நான் பேசுவேன், சிம்லா ஸ்பெஷல் 1982ஆம் ஆண்டு வெளிவந்தது. மேலும் அதே ஆண்டு ஊருக்கு ஒரு பிள்ளை, ஒரு வரி உருவாகிறது, சங்கிலி, எத்தனை கோணம் எத்தனை பார்வை, வசந்தத்தில் ஓர் நாள், தியாகி, சவால், வாழ்வை மாயம், பார்வையின் மறுபக்கம், பகடை 12, தனிக்காட்டு ராஜா, ஒப்பந்தம், சிரஞ்சீவி, கடமாய், நினைவுகள் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1984ஆம் ஆண்டு சாந்தி முகூர்த்தம், குடும்பம், எனக்குள் ஒருவன், 2 மனம் ஆகிய திரைப்படங்களிலும் 1986ஆம் ஆண்டு நட்பு, கோடை மலை, சிகப்பு மலர்கள், அருள் தரும் ஐயப்பன், காளிச்சரண் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதில் அருள் தரும் ஐயப்பன் 1987ஆம் ஆண்டும், காளிச்சரண் 1988ஆம் ஆண்டு வெளியானது. அதே 1988ஆம் ஆண்டு நம்ம ஊர் நாயகன், செந்தூர பூவே, பொங்கி வரும் காவேரி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1990ஆம் ஆண்டு 13ஆம் நம்பர் வீடு, எங்க ஊரு ஆட்டுக்காரன், நானே வருவேன், கண்ணாமூச்சி ஏனடா ஆகிய பல திரைப்படங்களில் நடித்தார். கிட்டத்தட்ட அவர் அறிமுகமான 1974ஆம் ஆண்டிலிருந்து 2007ஆம் ஆண்டு வரை அவர் தமிழ் சினிமாவில் புகழின் உச்சத்தில் இருந்தார். தமிழ் சினிமா படங்கள் மட்டுமின்றி மலையாளம், கன்னடம், தெலுங்கு, இந்தி என பல திரைப்படங்களில் அவர் நடித்துள்ளார். மற்ற மொழிகளிலும் பல முன்னணி நடிகருடன் அவர் நடித்து புகழ் பெற்றவர். அங்கேயும் ஹீரோ மீது 50% வெற்றி என்றார். ஸ்ரீ பிரியா அவர்கள் நடித்தது 50% வெற்றியாக பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஹீரோக்களுக்கு இணையாக மார்க்கெட் வேல்யூ உள்ள நடிகையாக வலம் வந்தவர். மலையாள மொழியில் அவர் நடித்த திரைப்படங்களை காணலாம். 1975ஆம் ஆண்டு பாரியா இல்லாத ராத்திரி, 1976ஆம் ஆண்டு 1000 ஜென்மங்கள், 1977ஆம் ஆண்டு அந்தர் தாகம், அதே 77ஆம் ஆண்டு பரிவர்த்தனம், 1979ஆம் ஆண்டு அலாவுதீனும் அற்புத விளக்கம், 1982ஆம் ஆண்டு கார்தவியம், அதே 82ஆம் ஆண்டு அங்குரம், 1983ஆம் ஆண்டு ஹிமாம், 1986ஆம் ஆண்டு கரியிலக்கட்டு, கம்பம் ஆகிய மலையாள திரைப்படங்களிலும் கதாநாயகியை நடித்து மலையாளத்தில் கோலோச்சி வாழ்ந்தார். நடிகை ஸ்ரீ பிரியா அவர்கள் தெலுங்கு சினிமாவில் கோலோச்சியதை பார்க்கலாம். அவர் தெலுங்கு சினிமாவில் நடித்த திரைப்படங்கள் 1974ஆம் ஆண்டு விஷாலி, 1976ஆம் ஆண்டு அந்து லேனி கதா, 1977ஆம் ஆண்டு சிலகம்மா செப்பிண்டி, 1977ஆம் ஆண்டு ஆமே கதா, 1978ஆம் ஆண்டு வயசு பிளிச்சிண்டி, 1978ஆம் ஆண்டு பொட்டேலு பொன்னம்மா, அதே 78ஆம் ஆண்டு டோங்காலா டொயிடி, அதே 1978ஆம் ஆண்டு பட்னவாசம், 1979ஆம் ஆண்டு எவ்வடப்பா சொம்மு என்ற திரைப்படம், அதே 1979ஆம் ஆண்டு அம்மா எவரிகைனா அம்மா என்ற திரைப்படம், 1980ஆம் ஆண்டு ஹரே கிருஷ்ணா ஹலோ ராதா என்ற திரைப்படம், 1983ஆம் ஆண்டு பெசவாடா பெப்புலி என்ற திரைப்படம், 1991ஆம் ஆண்டு மகா யக்னம் என்ற திரைப்படம், 1992ஆம் ஆண்டு கொங்கு சாட்டு கிருஷ்ணுடு என்ற திரைப்படம் போன்ற தெலுங்கு மொழி திரைப்படங்களிலும் நடித்தார். அது மட்டும் அல்லாமல் இந்தியில் 1984ஆம் ஆண்டு பெச்சாடா என்ற திரைப்படத்தில் நடித்தார். நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் டைரக்டராக நிறைய படங்களை இயக்கியுள்ளார். 2014ஆம் ஆண்டு திருஷ்யம் என்ற தெலுங்கு படத்தையும், 2014ஆம் ஆண்டு மாலினி 22
பாளையங்கோட்டை என்ற தெலுங்கு அண்ட் தமிழ் படத்தையும் 1992ஆம் ஆண்டு நானே வருவேன் என்ற தமிழ் படத்தையும் 1991ஆம் ஆண்டு நாகினி என்ற கன்னட படத்தையும் 1990ஆம் ஆண்டு எங்க ஊரு ஆட்டுக்காரன் என்ற தமிழ் படத்தையும் 1984ஆம் ஆண்டு சாந்தி முகூர்த்தம் என்ற தமிழ் படத்தையும் இயக்கியுள்ளார். தயாரிப்பாளராக 3 திரைப்படங்களை தயாரித்துள்ளார். ஒன்று நீயா என்ற திரைப்படத்தை 1979ஆம் ஆண்டு தயாரித்தார். நட்சத்திரம் என்ற திரைப்படத்தை 1980ஆம் ஆண்டு தயாரித்தார். பாபநாசம் திரைப்படத்தை 2015ஆம் ஆண்டு தயாரித்தார். அதிகமான திரைப்படங்களுக்கு டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். 1987ஆம் ஆண்டு கடமை, கண்ணியம், கட்டிப்பாடு என்ற திரைப்படத்திற்கு கீதா என்பவருக்கு டப்பிங் பேசினார். 1989ஆம் ஆண்டு ராஜாதி ராஜா திரைப்படத்திற்கு ராதாவிற்கு டப்பிங் பேசியிருக்கிறார். 1987ஆம் ஆண்டு ஆனந்த் திரைப்படத்திற்கு நடிகை ராதாவிற்கு டப்பிங் பேசியுள்ளார். 1989இல் நியாயத்தரசு படத்தில் ராதாவிற்கு டப்பிங் பேசியுள்ளார். 1991ஆம் ஆண்டு இதயம் திரைப்படத்தில் ஹீராவிற்கும் 1992ஆம் ஆண்டு நானே வருவேன் திரைப்படத்தில் சசிகலாவிற்கும் 2000ஆம் ஆண்டில் அலைவாயுதே திரைப்படத்தில் ஜெயசுதாவிற்கும் 2001ஆம் ஆண்டில் தவசி திரைப்படத்தில் ஜெயசுதாவிற்கும் டப்பிங் பேசியுள்ளார். இது மட்டுமல்லாது தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். விடுதலை, மறக்க முடியும், விக்ரமாதித்தன், இம்சை அரசியல், ஆனந்தம், சின்ன பாப்பா போன்ற தொடர்களிலும் நடித்துள்ளார். சினிமாவில் பல ஆண்டுகள் மிக பெரும் நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என இந்திய சினிமாவில் தன் நடிப்பாலும் தன் அழகாலும் தனக்கென தனி இடம் பிடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள். உலகில், இந்தியாவில், தமிழ்நாட்டில், ஏன் எல்லா மொழிகளிலும் சினிமா உலகம் இருக்கும் வரை நடிகை ஸ்ரீபிரியா அவர்களின் புகழும் பெயரும் நிலைத்து இருக்கும்.